அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஹல்வா. இந்த பிரெட் ஹல்வா முஸ்லிம் ஸ்டைல்ல, முக்கியமா கல்யாண வீட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டைல்ல எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு முழுசான பிரெட் பாக்கெட் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் பிரெட் மாதிரி. ஒரு பெரிய சைஸ் வரும் பாத்தீங்களா, பிரெட்லயே சின்ன சைஸ் பெரிய சைஸ். அதுல பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுல கொஞ்சமா பிரெட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி ஒரு ஒரு பிரெட்ல 4 ஆட்டி வச்சுக்கலாம். ஃபுல் பிரெட்டும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பிரெட் ரெசிபி பண்றது என்னோட சிஸ்டர், என்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் தான் செய்யறாங்க. இந்த ரெசிபி அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க. ஸோ உங்களுக்காக அவங்க தான் செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ எல்லா பிரெட்டும் பீசஸா கட் பண்ணி எடுத்தாச்சு குட்டி கொட்டை. இப்போ ஆயில் போட்டு வறுக்க போறோம். ஆயில் கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். இப்போ ஒரு பாக்கெட் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு அரை பாக்கெட் போடுற மாதிரி இருக்கும், அரை பாக்கெட் 3/4 பாக்கெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுமா, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, போட்ட உடனே கரைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் எல்லாம் நல்லா வறுத்து எடுக்கணும். பிரெட் ரொம்ப சாஃப்ட். ஸோ போட்ட உடனே செவந்துடும். கரையாம நீங்க தான் கரெக்டா திருப்பி போட்டுக்கணும். ஸோ கொஞ்ச நேரத்துலயே திருப்பி போட்டுட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாம் எல்லாம் பிரெட். இப்ப பிரெட் எல்லாம் வறுத்தாச்சு. இப்ப சக்கரை ஆட் பண்ண போறோம். நான் அந்த ஆயில வேற பாத்திரத்தை மாத்திட்டு இதே பேனே வச்சுட்டேன். இதுதான் கொஞ்சம் அகலமா இருக்கு நம்ம கிளறதுக்கு. இப்ப 3/4 கிலோ சக்கரை நான் ஆட் பண்றேன். ஒரு பெரிய பேக்கெட் பிரெட்டுக்கு 3/4 கிலோ சக்கரை கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தா 1 கிலோ சக்கரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆனா 3/4 கிலோ பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ சர்க்கரையோட கொஞ்சம் தண்ணி அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ நான் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும். கொஞ்சம் கலருக்காக பூந்தி பவுடர் ஆட் பண்ணிக்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம வறுத்து வச்ச பிரெட் எல்லாம் ஆட் பண்ண போறோம். இப்ப பார்க்கும்போது முழுகாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே அந்த ஷீரா ஃபுல்லா பிரெட் அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாமே உள்ள போயிடும். நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். அது மேஷ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்லா மேஷ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் இப்பவும் பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல இது மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டாலே போதும். டேஸ்ட் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெட்டை உரைச்சி விடணும் அடிக்கடி. ஸோ பிரெட் கொஞ்சம் இருந்தாலே டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். மொத்தமா மேஷ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிரெட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ஒரு பாக்கெட் பால் ஆட் பண்ண போறோம். இந்த பால் ஆட் பண்ணாலும் உடஞ்சு திரியா வந்தாலும் ஓகே தான். நம்ம பால்கோவா மாரி அது ஆயிடும். உடையிலனா கூட பரவாயில்ல, அது ஃபுல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். எனக்கு பால் உடஞ்சிருச்சு. ஸோ அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அங்கங்க திரியா பால்கோவா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்வீட் இல்லாத பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பால் உடஞ்சு அதே பால்கோவா மாதிரி ஆனதால நான் ஆட் பண்ணல. பால் உடஞ்சிச்சுன்னு பயந்துடக்கூடாது. ஏன்னா இது நல்லா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே ட்ரை ஆனதுனா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நெய்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமா நட்ஸ் வறுத்து மேல மிக்ஸ் பண்ணிட்டு கலரி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். நான் பாதமும் முந்திரியும் கொஞ்சம் பூசணி விதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், நம்மளுடைய சுவையான கல்யாண வீட்டு பிரெட் ஹல்வா ரெடி. நீங்க இதே ப்ராசஸ்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும். நீங்களும் நான் சொன்ன அளவுலயே கரெக்டா செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுவாங்க. அதிகமா காசு கொடுத்து வெளியே வாங்க தேவையில்ல. ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அஃபா ஃபேட்டி சேனல் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.